100 திருமாவளவன் இதே மாதிரி மாநாடு நடத்தி குமுறினாலும் கோட்ரு பிரியாணி டாஸ்மார்க் மது பிரியர்களை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நான் ஒண்ணும் இல்லைங்க, நீ மோடிஜியை சந்திக்க வேண்டாங்க, ஓகே இந்தியா கூட்டணியை போய் சந்திங்க. ஒரு ராகுல் காந்தி வர சொல்லுங்க, அன்னை சோனியா காந்தி வர சொல்லுங்க. திமுக அதிமுக இருக்கின்ற வரை டாஸ்மார்க் மது பிரியர்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. மதுவே இல்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி ஆட்சி நடத்தி புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்றைய ஸ்டாலின் வரை. உங்க பாணியிலே வந்துருங்க. அக்டோபர் 2 நீலச்சலை கட்டி சிவப்பு ஜாக்கெட் போட்டு லட்சக்கணக்கான பெண்களை வந்துடுறாங்க. அதாவது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுல பெண்கள் வந்துடுறாங்க. என்ன நடந்துற போகுது? செல்லப்பாண்டியன் டாஸ்மார்க் மது பிரியர்கள் சொன்னால் உண்மை இருக்கும். என்னைக்காவது குடிச்சிட்டு உளருவாங்க. ஆனால் தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்லப்பாண்டியன் அவர்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஸ்டெடியா இருக்கீங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் விவாதமாக வந்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 தேர்தலில் ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது. ஆனால் 2026 தேர்தல் மையப்படுத்தி இந்த விவாதம் போகுதான்னு தெரில. விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி அக்டோபர் 2 நடத்துறதா திட்டமிட்டு இருந்தார். அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது ஒரு அரசியல் நாடகம். ஐயா அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு கும்மரிக்கிட்டு இருந்த ஐயா திருமாவளவன் இன்னைக்கு அகிம்சை வழியில் அக்டோபர் 2 மது ஒழிப்பு மாநாடு நடத்துங்கிறது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்ன உடனே, முதல்ல ஏற்கனவே இவர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொன்ன உடனேயே நடுங்கினவர். இனிமேல் அரசியல் உண்மையான அரசியல் போராட்டவாதிகளுக்கோ போராட்டங்கள், அதாவது உண்மையான அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வாழ்வு இருக்காது, நடிகர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு அழுது புலம்புனவர் ஐயா விடுதலை சிறுத்தைகள் திரும்ப. அவர் செவனேன்னு பிறகு பார்த்தாரு. கட்சி பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கிட்னி ரிப்பேர், உடம்பு சரியில்லைன்ட்டு போயிட்டார். அப்பான்னு மூச்சு விட்டார். உடனே இப்போ தமிழக வெற்றி கழகம் அதுவும் விக்கிரவாண்டியில் எங்கிட்டாவது திருநெல்வேலி சைடோ இல்லை கோயம்புத்தூர் சைடோ நடத்திருந்தா கூட இவர் செவனேன்னு விட்டுருப்பார். இவர் விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னோடனே விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி இந்த சைடு தான் பாவம். அவருக்கு கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொஞ்சம் வலுவான கட்டமைப்பு இருக்கிற ஏரியா. இங்கே மனுஷன் உசுர வாங்குறான்ட்டு தான் பார்த்தாரு. வேறு எதையிலையும் கூட்டத்தை சேர்க்க முடியாது. இனிமேல் சனாதானமும் சொல்ல முடியாது, எந்த தானமும் சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளாட்சி இது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கும் சொன்னா வரமாட்டாங்க. பார்த்தாரு, வா அப்படின்ட்டு மது ஒழிப்பு அறிவிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு மாநாடு அறிவிச்சு இப்போ எல்லாம் ஒரு இது பண்ணுறாரு. இது முற்றிலுமாக அரசியல் நாடகமாகத்தான் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க் மது பிரியர்கள் நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக திராவிட கட்சிகள் இருக்கின்ற வரை, திமுக அதிமுக இருக்கின்ற வரை டாஸ்மார்க் மது பிரியர்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. அந்த விதத்தில் நீங்க இருக்கீங்களா? ஏங்க 100 திருமாவளவன் இதே மாதிரி மாநாடு நடத்தி குமுறினாலும் கோட்ரு பிரியாணி டாஸ்மார்க் மது பிரியர்களை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. இப்போ திருமாவளவன் இதை வைக்கிறதுக்கான காரணமே விஜயை மையப்படுத்தி தான். விஜய் தான் அவருக்கு இப்போ மெயின். ஏன்னா இப்போ 2026 தேர்தல் வரப்போது. அது போக இந்த வர்ற டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல், அதாவது பஞ்சாயத்து தேர்தல், பேரூராட்சி தேர்தல்லாம் இப்போ நடத்த போறாங்க, நகராட்சி தேர்தல்லாம். இப்போ போயிட்டு திமுக ஏற்கனவே 2 சீட்டு பாராளுமன்றத்தில் வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. பானை சின்னத்தில் ஜெயிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 6 சீட்டை வாங்கி ஒரு 4 சீட்டு சட்டமன்றத்தை ஜெயிச்சாச்சு. இன்னும் 2025 வரைக்கும் என்ன பண்ணுறது? சிவனே நீ விட்டுருந்தா இவராடு அப்படியே சனாதனம் உங்களுக்கு என்ன தேர்தல் சொல்லிட்டு அப்படியே கதையை ஓட்டிகிட்டு போயிருப்பார். திடீர்னு விஜய் வர்றாருன்னு உடனே அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தாவது கர்நாடகத்தை சேர்ந்தவர், பிற மாநிலத்தை சேர்ந்தவருங்கிற ஒரு அலசல் புரசல் அப்படிலாம் இருந்தது. ஆனால் அதுக்கே மிரண்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவன் இன்னைக்கு விஜய் இந்த தமிழ்நாட்டுடைய மண்ணின் மைந்தன், அதுவும் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு மண்ணின் மைந்தன், சும்மா அதுவும் தந்தை சந்திரசேகர் அவர்கள்
சட்டம் ஒரு இருட்டறை, சும்மா சும்மா அலறக்கூடிய பகுத்தறிவு சிந்தனைகளையும் சமூக அக்கறை கொண்ட படங்களையும் தயாரித்த சந்திரசேகருடைய வாரிசாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவளை லேசா விடமாட்டாருங்கிற. நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல மது ஒழிப்பு சாத்தியம் இல்லைன்னு. நிச்சயமா கிடையாது. ஆனா இப்ப இந்த திருமாவர்கள் வந்து இந்த மாநாட்டை அறிவிச்சதுக்கு அப்புறமா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சைனா இருக்குன்னு அவங்க ஒரு விதத்துல பார்த்தாங்க. திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே எங்க சார்பா 2 பேர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி? இப்ப அவர் என்ன சொல்றாரு, மாநிலத்தில் படிப்படியாக மதுவிலக்கை குறைக்க வேண்டும், ஆமா, மத்தியிலே தேசிய அளவிலே மது கொள்கையை உருவாக்க வேண்டும். ஆமா, ரைட்டா? ஆமா. அந்நிய நாடு முதலீடை அள்ளி கொண்டு வந்த ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சார், சால்வ போட்டாரு. போட்ட உடனே என்ன சொல்றாங்க, ஐயா நாங்கள் RS பாரதி அவர்களையும் நம்ம TKS இளங்கன் அவர்களையும் செய்தி தொடர்பாளரையும் அனுப்புறேன், எங்களுக்கு மது விலக்கு கொள்கையில உடன்பாடு இருக்குன்னு அனுப்புறேன்னு சொன்னாங்கல்ல. அப்போ தேசிய அளவிலே மது கொள்கையை அமல்படுத்த வேண்டும். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷத்து வரைக்கும் இந்த தமிழ் கலை சேனல் வழியாக அண்ணன் திருமாவளவனை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் ஒரு பாராளுமன்ற MP, ஏன் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று குமுறுகிறீர்களே? ஏன் போய் மோடிஜி அவர்களையோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இல்ல அந்த பாஜகவுடைய தலைவர்களை சந்திக்க, நீங்க இங்க தமிழ்நாட்டில் பாஜகவும் பாமகவும் மதுவிலக்கு கொள்கைக்கு நாங்கள் ஒத்து வராது, நாங்கள் கூப்பிட மாட்டோம். ஒன்னு ஜாதி கட்சி, இன்னொன்று மத கட்சி. ஆனா தேசிய அளவில் நீ மது கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யார்கிட்ட போய் பார்க்கணும், நிக்கணும். அந்த மதவாத கட்சியை சேர்ந்த மோடிஜி அவர்கள் முன்னாடி போய் நின்று ஐயா அவருக்கு ஒரு சால்வையை போட்டு வாங்கன்னு கூப்பிடணுமா வேண்டாமா? இல்ல, போய் தான் அவசியம் இல்ல, அங்க போய் தான் சொல்ல வேண்டிய அவசியம் ஏங்க. அப்ப எதுக்கு போய் முதல்வரை போய் சந்திச்சு போய் கேட்க, 4 கோரிக்கை வைக்க? தேசிய, அதாவது இவங்க என்ன சொல்றது, பிற மாநிலங்களில் மதுக்கடைகள்லாம் திறந்திருக்கிறது, இது நெருப்பு வளையத்துக்கள் நடுவில் இருக்கிற கற்பூரம் என்று கலைஞர் சொன்னாரு. அதே மாதிரி இப்ப நீங்க தேசிய அளவில் கொண்டு வந்தா தான் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த முடியும்னு சொன்னா, அந்நிய நாட்டில் இருந்து வந்த முதல்வர் அவர்களுக்கு உடனடியாக சென்று அரவணைத்து சால்வ ஓட்டைகளே அணிந்தீர்களே, அதே போல உங்களுக்கு எப்படி என்ன தடுக்குது? நீங்க அங்க போய் பாரத பிரதமரை பாஜகவுடைய தலைவரை சந்திக்காமல் தேசிய அளவில் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இல்ல, அவங்களை சந்திக்கிறதுல திருமாவுக்கு என்ன சார் சிக்கல்? ஏங்க என்ன சிக்கல்? ஏங்க மாநில அளவில் மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்த வேண்டும்னா நான் இப்ப சொல்ல போறது கிடையாது. மாநில அளவில் ஏங்க பீகார்ல நிதிஷ்குமாருக்கு கடையை, அந்த பீகார் மக்களுக்காக நான் மதுக்கடைகளை மூடுவேன், அந்த தாய்மார்களுக்கு சிந்துகின்ற கண்ணீரையும் இளைஞர்கள் சீரழிகின்ற அந்த தாக்கத்தையும் என்னால் சகிக்க முடியாது, டக்குன்னு மூடிட்டு போயிட்டாரு. சார், தமிழ்நாடுன்றது ஒரு நாடு இல்லையா? தமிழ்நாடுன்றது இந்தியாவோட மாநிலம். தேசிய அளவுல தான் அவர் யோசிக்கிறாரு சார். யாரு? திருமாவளவன் அவர்கள். ஏங்க தேசிய அளவுல யோசிக்கிறேன்னா தேசிய அளவுல இருக்கிற தலைவரோட போய் சந்திக்க வேண்டும். நான் ஒண்ணும் இல்லைங்க, நீ மோடிஜியை சந்திக்க வேண்டாங்க, போக இந்தியா கூட்டணியை போய் சந்திங்க. ஒரு ராகுல் காந்தி வர சொல்லுங்க, அன்னை சோனியா காந்தி வர சொல்லுங்க, பிரியங்கா காந்தி வர சொல்லுங்க. இல்லை அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவரை வர சொல்லுங்க, மல்லிகார்ஜுன கார்கே வர சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, மாநில அளவுனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா தேசிய அளவுல வந்து அப்போ ஏதோ சம்திங் திருமாவளவன் டபுள் கேம் மாறாரா இந்த இடத்துல? ஏங்க இது நாடகங்க. ஏங்க 2014 மக்கள் நல கூட்டணிங்கிறத உருவாக்கி மதிமுகவுடைய தலைவர் வைகோ அவர் நடக்காத நடையா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மதுவுக்கு போராடாத இந்திய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்குகளை தொடர்ந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு கம்முன்னு கிடைக்க, ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் GK வாசன் வாயை திறக்கிறாரா? ஏன் பிரேமலதா, இந்த தேமுதிமுகவுடைய கேப்டன் விஜயகாந்தனுடைய தலைமையில தான் இந்த மதுவுக்கு எதிரான கூட்டணியை அமைத்து 2016 தேர்தலை சந்தித்தார்கள். அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை மாநிலத்துல மது விலக்கு கொண்டு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்போ முடியாதுங்க, கொண்டு வரலாம்னு சொன்னீங்க. ஏங்க கொண்டு வர்றதுக்கு உண்டான தலைவர்களுக்கு தமிழ்நாடு கிடையாதுங்க. எதனால அப்படி சொல்றீங்க? அதாவது தமிழ்நாடு தாங்க இந்திய அளவிலே மதுவெல்லா ஆட்சி கண்ட மகத்தான மண்ணின் மைந்தர்கள் ஆண்ட பூமி தமிழ்நாடு. காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா, மீஞ்சூர் பக்தவச்சலம், திண்டிவனம் ஓமந்தூரார் ரெட்டியார், அங்க நம்ம கடலூர் சுப்பராயலு, குமாரமங்கலம் சுப்பராயன், ராஜபாளையம் குமாரசாமி ராஜா, பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகர், அப்படியே
மதுவில்லாமல் ஆட்சியை நடத்தி காட்டிய மகத்தான தலைவர்கள் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு. மதுவே இல்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி ஆட்சி நடத்தி புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், இன்றைய ஸ்டாலின் வரை மதுவில்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். மது இல்லாம அப்படின்னா அது பணம்ன்ற ஒரு விஷயம் மட்டுமா? எல்லாமே மதிய தமிழ்நாட்டு இப்ப தமிழக அரசுடைய கொள்கை என்ன? மதியம் 12 மணியில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் டாஸ்மாக் கடை. அதுதானே அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுல கடையை திறந்திருக்காங்க. என்ன இதுக்கு இரவு 10 மணியில இருந்து மதியம் 12 மணி கடை திறக்கிற வரைக்கும் பாட்டுக்கு போலி சரக்குகள் விற்கப்படுகிறது, போலி மதுபான பார்கள் இயக்கப்படுகிறது. பாட்டிலுக்கு மேல எக்ஸ்ட்ரா 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா வரைக்கும் இப்போ வித்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குன்னாங்க. யாரு? செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் அதெல்லாம் சிறப்பாக ஐயா மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி ஐயா அவருடைய இந்த அமைச்சரை மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கின்றன. ஒரு அப்பலுக்கற்று கள்ளம் கவனம் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் அதே நிலைமை தான் நீடிச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் மாற்றது. இப்போ அப்போ 10 ரூபான்றது இதுக்கு முன்னாடி கரூர் டீம் கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த பார்ல வேலை செய்யறவங்க கரூர் எங்க எல்லாம் கொங்கு மண்டலம் தானங்க. கரூர்காரர் உள்ள போனாரு, ஈரோடுக்காரரு அந்த பதவியை வாங்கிட்டாரு. எல்லாமே கொங்கு மண்டலத்துக்குள்ள தானே இருக்கு. இப்ப அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது வந்து அந்த கடையில வேலை செய்யறவங்களே எடுத்துக்கிறாங்களா? அதுதான் ஒருத்தர் சேலத்துல டாஸ்மார்க் ஊழியர் தெளிவா சொன்னாரு, நாங்க மாசம் 3000 கொடுக்கணும். அதெல்லாம் அப்பட்டமான. இப்ப விஷயம் என்னன்னா, திருமாவளவன் வந்து பூர்ண மதுவிலக்கு தேசிய அளவுல நடைமுறைப்படுத்துற வரைக்கும் வேணா உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக வந்து படிப்படியா குறைக்கட்டும். அது வரைக்கும் திமுக அரசால் மதியம் 12 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நடத்த அந்த நிர்ணயித்த நேரத்தை தாண்டி மிச்ச அந்த போலி சரக்குகள் விற்கப்படுவதையும் பாட்டிலுக்கு மேல எம்ஆர்பி விலைக்கு மேல சட்டவிரோதமாக வாங்கப்படுவதையும் தடுக்க திராணி உண்டாகின்ற இவ்வளவு ஏசர பண்ணுவோம். அதுக்குதான் ஒரு ஒரே தடவை மது விலக்கு கேட்கிறார். அதைத்தானே சொல்றேன். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருக்கின்ற வரை சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். பிறகு 2016 வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மது விலக்கு சாத்தியமே இல்ல, படிப்படியான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா திமுக வந்து பாத்தீங்கன்னா பூரண மது விலக்குன்னாங்க. ஒருவேளை அதிமுக அந்த தேர்தல ஜெயிச்சதுனாலதான் இது வரைக்கும் யாரும் சொல்லாம இருக்காங்களா தமிழ்நாட்டில்? 2021 இவங்க தேர்தல் அறிக்கை சொல்லி இருக்காங்க. திமுக சொல்லல. இல்ல தேர்தல் அறிக்கை தெளிவா 110வது பக்கத்துல போய் பாருங்க. 143வது தேர்தல் அறிக்கை போய் பாருங்க. செல்லப்பாண்டியன் டாஸ்மார்க் மது பிரியர்கள் சொன்னால் உண்மை இருக்கும். என்னைக்காவது குடிச்சிட்டு உளருவாங்க, ஆனால் சொல்றது வந்து உண்மையை தான் சொல்ல. அது வந்து மது பிரியர்கள் வந்து என்னைக்குமே வந்து பொய் பேச மாட்டாங்க, உண்மையை தான் சொல்லுவாங்க. தேர்தல் அறிக்கை புக்கு என்கிட்ட கையில இருக்கு. 2021 தேர்தல். அவரு திரும்ப அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு பெரிய நலத்திட்டங்கள் கொடுத்தாலும், உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், எவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் நீங்க டாஸ்மார்க்கை திறந்து வச்சீங்கன்னா எந்த பலனும் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல கொரோனா காலத்திலே தேசிய அளவிலே ஐயா அண்ணன் திருமாவளவன் சொன்ன மாதிரியே தேசிய அளவிலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 100 நாட்கள் 3 மாத காலம் மோடிஜி அவர்கள் பாஜகவுடைய ஆட்சியிலே கொரோனா காலத்திலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கட்டி கம்ப்ளீட்டா மூடி இருந்தது. அந்த திறக்கப்படுகின்ற நேரத்திலே இவர்கள் எல்லாம் இன்னைக்கு குமுறுகின்றார்களே, தேசிய அளவிலே ஓடி போய் யாரு மோடிஜி காலை பிடிச்சு ஐயா இப்படியே கண்டினியூ பண்ணிருங்க, தேசிய கொள்கையை வைத்து விடுங்கள், அந்த விளிம்பு நிலை மக்கள் இருந்து அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உருப்படியான காரியம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இந்த கூட்டணி தலைவர்கள் வைகோ எல்லாத்தையும் நம்ம தமாக நம்ம பாஜக இருக்கக்கூடிய தேமுதிமுக அத்தனை பேரையும் கூட்டு போய் நிப்பாட்டிருக்கேன். அழகாக 100 நாட்கள் மூடி இருந்த தேசிய அளவில் மூடி இருந்த பொழுதே நீங்கள் அன்னைக்கு அப்படியே பிடிச்சி கப்புன்னு பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கவலை இல்லையே. அதெல்லாம் விட்டு போட்டு இன்னைக்கு திடீர்னு விஜயகாந்த் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி ஆரம்பிக்க உடனே இந்த அரசியல் களத்திலே தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது ஒரு அரசியல் நாடகமே தவிர இப்போ மதுவிலக்கு உங்க பாணியிலே வந்துருங்க. அக்டோபர் 2 நீலச்சேலை கட்டி சிவப்பு ஜாக்கெட்டு போட்டு லட்சக்கணக்கான பெண்களை வந்துடுறாங்க. அதாவது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுல பெண்கள் வந்துடுறாங்க. என்ன நடந்துற போகுது? நீ என்ன செஞ்ச? ஒரு மெசேஜ் ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி மதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு சமூகத்துல ஏற்படுது. நான் என்ன சொல்றேன்னா, செல்வி ஜெயலலிதா 2003 சில்லறை விற்பனை துவங்கிய காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இருக்கு.
அக்டோபர் 2 அகிம்சை காந்தி அண்ணல் காந்தி அவருடைய பிறந்த நாளில் நீங்கள் வந்து மாநாடு மது ஒழிப்பு மாநாடு வைக்கிறீங்க. அன்னைக்கு திமுகவுடைய RS பாரதி அவர்களை டிகேசிகளுக்கு கூப்பிடுறீங்க. அன்னைக்கு என்ன முடிவெடுக்க போற? தேசிய அளவுல வந்து மதுவிலக்கு கொள்கையை வர வைக்கணும். ஏன்னா அதைத்தான் சொல்றேன்ல, ஒண்ணு கொரோனா காலத்துல மூடுன அப்பயே நீங்க போய் அங்க தேசிய அளவுல கொண்டுட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? எதுக்கு? ஏங்க முதல்ல மாநில கொள்கை, மாநிலத்துக்கு உரிமை இருக்கு. அதாவது அவங்க நினைச்சா சார். ஆனா இதே வந்து விவசாயம்ன்றது மாநில பட்டியல தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து தேசிய அளவுல ஒரு விவசாய சட்டம்ன்றது கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஏன் இந்த விஷயத்துல கொண்டு வரக்கூடாது? அதாவது அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அதை திமுக ஏற்றுக்கொள்ளுமா, திமுக ஏற்றுக்கொள்ளுமான்னு கேட்க சொல்லுங்க. நிர்பந்தம் வராதா? தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கை கொண்டு வந்தா திமுக ஆதரிக்காதா? எங்க மாநிலத்தில், அதாவது திராவிட கட்சியினுடைய கொள்கை என்னன்னா, மாநிலத்தில் சுயாட்சி, எங்களுடைய உரிமைகளை பறிக்கீங்க, கல்வி கொள்கையை, கல்வி திட்டத்தை பறிக்கீங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்தா நீங்க திணிக்கீங்க, நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு இப்ப முனைகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்ப வந்து மது கொள்கையில வந்து அவன் இதையும் இந்த உரிமையும், மதுன்றது கெடுதல் தானே சார், மத்தது வந்து நீங்க வேற எடுத்துக்கலாம். ஏங்க கெடுதல் அந்த கெடுதல் தான் சொல்றல. அரசாங்கத்தால் விற்கப்படுகின்ற மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அதை குடிக்கிறவங்களுக்கும் தெரியும். என்ன மயிருக்கு அதை வந்து திறந்து வச்சிருக்க நீ மூடு, நாங்க இருக்கிறவங்க மூடிட்டு போறோம். கொரோனா காலத்துல போய் டாஸ்மாக் மது பிரிவுல போய் எங்கேயாவது கண்டிப்பா வேணும்னு போராட்டம் நடத்தினானா? நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். மாநில உரிமை மது கொள்கையை வந்து நடத்துவதும் மூடுவதும் மாநில கொள்கை. மிசோரமிலும் நாகாலாந்திலும் மாநில கொள்கையை மூடிட்டாங்க. பீகாரிலே நிதிஷ்குமார் ஸ்டாலின் மாதிரி அவர் ஒரு முதலமைச்சர், அந்த மக்களுடைய நலனுக்காக மாநில அந்த உரிமையை வைத்து மூடிட்டாரு. நீ மூடிட்டு போக வேண்டியதானே? நான் தேசிய அளவுல போ, நீ மாநில தேசிய அளவுல மூடணும்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு மாநாட்டில் நிப்பாட்டணும்ல. கூப்பிட்டு வந்து நிப்பாட்டு ஐயா மோடிஜி அவர்களையோ இல்ல அமித்ஷா அவர்களையோ இல்ல நட்டா அவர்களையோ இங்க மாநாட்டுக்கு அழைங்க. சரி, நாங்க அதை அழைக்க மாட்டோம். நாங்க தேசிய அளவுல காந்திய வழியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த இந்திய கூட்டணி தலைவர்களை கூட்டுவாங்க, கெஜ்ரிவாலை கூட்டுவாங்க, அந்த இந்திய கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்களையும் கூட்டு வந்து தேசிய அளவு தலைவர்களையும் கூட்டுவாங்க, மாநில அளவுல மூட போகின்ற இந்த திமுக கூட்டுவாங்க. ஒரு முடிவை சொல்லுங்க. அதையும் தாண்டி பார்வையாளராக இருக்கக்கூடிய தாலி அறுத்த தாய்மார்களை எல்லாம் வைத்து கூட்டம் நடத்தி விட்டு என்ன முடிவெடுக்க போறீங்க? அந்த விதவையான பெண்களுக்கு ஜாதி ரீதியாக இல்லாமல் சரக்கு ரீதியாக அந்த விளிம்புநிலை மக்கள் தாலி அறுத்து வந்து அந்த கூட்டத்தில் நிற்க போகின்றார்களே, அந்த பெண்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க போறீங்க? என்ன நிவாரணம்? அந்த விதவையான பெண்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு ஒரு முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பு தர போறீங்களா? இல்ல அந்த வந்து குமிகின்ற லட்சக்கணக்கான தாய்மார்கள் தாலியை இழந்த, கணவனை இழந்த, அந்த மகனை இழந்த பெற்றோர்களுக்கு மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் தரப்போற அறிக்கை போறீங்களா? இல்ல அந்த மதிய அந்த தந்தையை இழந்த மகன் கல்லூரி படிப்ப, அரசு பள்ளி படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை மொத்த செலவை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அறிக்கை போறீங்களா? ஒன்றும் கிடையாது. இருக்கிற அப்பாவிகளை கூட்டி கள்ளக்குறிச்சியில அங்க களத்துல எல்லாத்தையும் நிக்க வச்சு, வேகாத வெயில நிக்க வச்சு நீங்க வந்தா நாங்க இவங்க என்ன சொல்ல போறாங்க? டிகேஸ் நான் இன்னைக்கு சொல்றேன், அக்டோபர் 2 நடக்கிறது படிப்படியாக குறைப்பாங்க. அடுத்து இவர் வந்து மறுநாள் 500 கடையை குறைக்க போறாங்க. 500 கடையை குறைப்பாங்க. அங்கிட்ட 500 மணமகள் மன்றம்னு வேற பேர்ல திறப்பாங்க. இதுதான் நடக்கும். இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி அரசியல் இனிமேல் நடக்காது. அதற்கு தமிழக மக்கள், இது படிப்பறிவு பிரியர்கள் ஆட்சி செய்த பூமி. அதாவது மூதறிஞர் ராஜாஜி, பக்தவச்சலம், சுப்பராயலு, குமாரசாமி ராஜா, அப்படி மகத்தான படிப்பில் சிறந்த படிப்பறிவை வளர்த்த தலைவர்கள் ஆட்சி செய்த நாடு தமிழ்நாடு. அதுலேயும் குலக்கல்வி, கல்வியிலே ஹிந்தியை திணிக்க முயற்சித்தார் மூதறிஞர் ராஜாஜி. ஹிந்தியை படிங்கடானாரு தமிழ்நாட்டில். ஆனால் ஹிந்திய படிங்க, ஆனால் பிராந்திய குடிக்காதங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பிராமணர், ஒரு ஐயர் தமிழ்நாட்டில் முதல்ல எந்த சாதிக்காரனா இருந்தாலும் சரக்க குடிக்க கூடாது, பிராந்திய குடிக்க கூடாதுன்னு சேலத்திலே நகரமன்ற தலைவராக இருந்த பொழுது அமல்படுத்திய ஒரு பிராமணர், ஒரு ஐயர் மூதறிஞர் ராஜாஜி. அவர்கிட்ட படிக்க சொன்னார், ஹிந்திய படிங்கன்னு சொன்னாரு. அதை எதிர்த்தாங்க. ஆனா பிராந்திய குடிக்க கூடாதுன்னு 1971 கலைஞர் கருணாநிதி
கொட்டும் மலையிலே கலைஞர் கருணாநிதியை சந்தித்து ஐயா இந்த பிராந்தி கடை வேண்டாம் என்று காலிலே விழுந்து கதறியவர் ஐயர் மூதறிஞர் ராஜாஜி. அப்ப மதுவிலக்கு கொள்கை கொண்டு வந்தா நீங்க ஆதரிப்பீங்க இல்லையா? ஏங்க தமிழ்நாட்டுல அது வாய்ப்பே இல்லைங்கும் போது எனக்கு வரட்டும். வாய்ப்பு இரண்டாவது பட்சம் நீங்க ஆதரிக்கிறீங்களா? அரசியல் எங்க திராவிட கட்சிகள் இருக்கின்ற வரை டாஸ்மார்க் மதுப்பிரிவுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்குமே ஒழிய எங்களை ஆட்டவோ அசைக்க முடியாது. நாங்க அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க. படிப்பறிவு தலைவர்கள் வாழ்ந்த முதல்வர்கள், அதுக்கப்புறம் பகுத்தறிவு படிப்பறிவு முதல்வர்களுக்கும் படிப்பறிவு பிரியர்களுக்கும் பகுத்தறிவு பிரியர்களுக்கும் கடுமையான போட்டி வந்து படிப்பறிவு முதல்வர்களை எல்லாம் கடந்து பகுத்தறிவு முதல்வர் பேரறிஞர் அண்ணா வந்தார். அதுக்கப்புறம் பகுத்தறிவு முதல்வராக ஐயா கலைஞர் வந்தார். அதுல இருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் பகுத்தறிவு பிரியர்கள் எல்லாம் சேர்ந்து பாட்டல் பிரியர்களை உருவாக்கி விட்டார்கள். தமிழ்நாட்டுல வந்து 2026 தேர்தல் பகுத்தறிவு பிரியர்களுக்கும் பாட்டல் பிரியர்களுக்கும், பகுத்தறிவு பிரியர்களால் வளர்க்கப்பட்ட ஊத்தி வளர்க்கப்பட்ட பாட்டல் பிரியர்கள் 45% இருக்கிறோம். அதான் சொல்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரும்பான்மை சாதின்னு எடுத்துக்கிட்டா மது பிரியர்களை எடுத்து சாதியும் சொல்லாங்க. அதுக்குள்ள அடக்க ஒரு கூட்டம் எடுத்துக்கலாம். அனைத்து எங்க ஐயா திருமாவளவை இப்ப இந்த மாநாட்டுக்கே சொல்லியிருக்காரு, ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் குடிக்கின்ற இது ஒரு பெரிய சமூகம் ஆயிடுச்சு. ஏங்க குடிக்கின்ற இடத்தில் ஜாதி மதம் கிடையாதுன்னாரு ஐயா. இப்ப எல்லாமே தமிழகம் முழுவதும் பொங்கி பேசிக்கிட்டு வர்றாரு. குடிக்கின்ற இடத்தில் ஜாதி மதம் கிடையாது, இருக்காது. ஆகவே ஜாதியை கொண்டு அங்க சரக்கை ஒழிக்க வேண்டும் என்றும் பேசிக்கிட்டு வர்றாங்க. சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் அரசியல் சம்பந்தமா பார்த்தோம் சார். இப்போ அந்த குடிக்கிறது அது சம்பந்தமா ஒரு கேள்வி, ஒருவேளை ஒரு பூர்ண மதுவிலக்குன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரியான விளைவுகள் வந்து சமூகத்துல ஏற்படுத்தும் சார்? அந்த மாதிரி கேட்கறாங்க. அதாவது அந்த குடியினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தினசரி குடிக்கின்றவர்கள், அந்த சோசியல் ட்ரிங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய எப்போதாவது குடிக்கின்றவர்கள், எப்பயாவது குடிக்கின்றவர்கள் அப்படியே நிறுத்திக் கொள்வார்கள். அது பிரச்சனையே கிடையாது. தினசரி குடிக்கின்றவர்களுக்கு உடல் நடுக்கும், அந்த உடல் நலக்கோளாறு கல்லீரல் கணையும் பாதிக்கப்பட்டு அவருடைய சிறுமூளை வந்து பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்படுவாங்க. குடிக்காம இருந்தாவே நிச்சயமாக. அது ஏன்னா உடல்ல என்னங்க இருக்கு, கல்லீரல் குடித்த உடனே சிறுமலையை பாதிக்கும். சிறுமலையை பாதிக்கும் போது அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது. அதே போக உள்ள கல்லீரல் கணையும் கிட்னி பாதிக்கப்படுகின்ற நிலைமை இருக்குன்ற பொழுது இதுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள், ஐயா அண்ணன் திருமாவளவன் வந்து முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. மொத்தம் 4 கோரிக்கை வச்சிருக்கல, 4வது கோரிக்கை குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கணும்னு. 2014 மக்கள் நல கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் 1989 உருவாக்கப்பட்டு 90 2000 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போ குடிபோதை மறுவாழ்வு மையங்களே திறக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்க வேண்டிய நிலைமை கிட்டத்தட்ட 10-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐயாக்கு அந்த சிந்தனையே வந்திருக்கு. குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் முதல் திறக்கணும். அதுக்கு அதை திறந்தால்தான் இந்த குடியினால பாதிக்கப்பட்டவர்கள் அதுல இருந்து மீள முடியும். இன்னைக்கு பிரைவேட்டு தனியார் வந்து குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்து கோடிக்கணக்கில் குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்தால் விற்கப்படுகின்ற மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் கிடையாது. அது உடனடியாக திறக்க வேண்டும் என்று அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இந்த ஒரு கோரிக்கையை பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அதை இவர் வலியுறுத்துவதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வரவேற்கிறது. இது வந்தால் குடியிலிருந்து மீள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில உருவாகின்ற எய்ம்ஸ் மருத்துவம் மொத்தமும் டாஸ்மார்க் மதுவினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காகவே அது அமைக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரே மருத்துவமனை மதுரையில மதுப்பிரியர்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.